கரகரதான் எடுக்குது, பரவாயில்ல. எப்பொருள் யார் யார் உனக்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 24/11/2025 மதியம் 2 மணிக்கான வகுப்பு. கேக்குதுங்களா? விட்டு விட்டு எடுக்குதா? சரியா கேக்குதா? தெளிவா இருக்குங்க. சரி. இப்ப நான் வந்து 26வது பாடத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். 27 முடிஞ்சுது. கண்டுபிடிப்பு பத்தி இப்ப அடுத்தது கண்டுபிடிப்பு பத்தி பேசிட்டு இருக்கிறோம். கண்டுபிடிப்புல வந்து நம்ம விண்வெளியில குடியேறணும்னா அதுக்கான மின்சார உற்பத்தி பண்றதுக்கான எப்படி அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து நீ பின்னாடி கொண்டு வரணும். அதெல்லாம் அதுக்கான மாணவர்கள் உருவாக்கணும். அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா 26ல 28ஆம் பக்கத்துல ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். எப்படி நேத்து பேசின கேள்வி எல்லாம் கேட்டாங்க, நீங்களா பேசுனீங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அந்த மன வலிமை இருந்தா தான் உணவு பழக்கத்தை விட மன வலிமையை தான் சாதிக்கணும், இல்லைன்னா சாதிக்க முடியாது. சும்மா பேசிட்டே இருக்க வேண்டியதானு, அது வலிமையை கூட்டிக்க வேண்டியதானு. அது ஆமா. நீங்க அதுல இருந்து அது இவரும் திரவாகாரமே போதுமானது. நீங்க திட ஆகாரத்தை குறைக்க, அதாவது திட ஆகாரத்தை நீங்க போட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சளி ஏறிட்டே உங்களுக்கு எந்த முன்னேற்றம் வராது. திட ஆகாரங்கிறது நீங்க வந்து உங்க கழிவுகளை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். கழிவுகளை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப உங்க உடம்பே நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இவ்வளவு அறிவு இருந்தும் உங்களை அதை கழிவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வகையான முன்னேற்றம் தராது. ஏன்னா ஏன்னா அதனுடைய பண்பு அதுதான். இது வந்து அதனுடைய பண்பு, அதனுடைய குணம் அதுதான். அது ஒண்ணும் செய்ய முடியாது. நான் அந்த குணத்துலதான் நேற்று சொன்னார் இல்லையா, நான் அந்த உணவு பழக்கத்தை அது யாருன்னு நமக்கு தெரியாது சொல்லியிருக்காரு, மாறேன். அது மாறலைன்னா, எப்ப மாறலன்னா அந்த ரொம்ப தொந்தரவு வந்து மரண அவஸ்தை வரும் பொழுது நீங்க மாறுவீங்க. அது வந்து உச்சக்கட்ட. ஆமா. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்ப இவங்க அப்ப ஒவ்வொருத்தரை பார்த்து நம்ம ஒரு கத்துக்கிறது தான். கட்டாயம் கிடையாது, பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்போ நீங்க ஒண்ணுன்னா, நீங்க தத்துவத்தை புரிஞ்சாவே போதுமானது. அது தத்துவத்தை புரிஞ்சுட்டு இப்படித்தான் செய்யணும், அதுதான் விஷயம். நீங்க தத்துவ விசாரணை, நான் வந்து ஒருவேளை உணவு பழக்கத்தில் அது எதுவோ இருக்கட்டும், ஒருவேளை உணவு பழக்கத்தில் இருக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப ஒருவேளை உணவு பழக்கத்தை நீ குறைந்து வச்சுக்கணும். அதுக்கு நீங்க அவள் வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பழகலாம். அவள் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா அது வந்து சுத்தமாயிட்டே இருக்கும். ஒரு கைப்பிடி அவள் வெங்காயம், அவ்வளவுதான். சும்மா 2. ஆமா, அவள் வந்து லேசா ஊற வச்சுக்க, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு பிடி அவள் போட்டுக்க வேண்டியது, ஊற வச்சுக்க வேண்டியது, கொஞ்சம் வெங்காயத்தை அறுத்து போட்டு லேசா உப்புகள் போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா சுத்தமாயிரு, பளிச்சுருக்கு, வாடையெல்லாம் எதுவும் இருக்காது. அப்ப வந்து இன்னும் அந்த அந்த கருப்பு அதெல்லாம் போகும். இது வந்து உணர்ந்து மாற வேண்டுமே தவிர உணர்ந்து மாற வேண்டும். உணரணும், உணராம ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்கலாம், நீங்க பாடம் கேட்கலாம், 100 வருஷத்துக்கு பாடம் கேட்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த அறிவு பெருகுது, மனவெளிமை வேண்டும், அறிதல் புரிதல், பிறருக்கு சொல்லித்தரதுக்கான திறமையை வளர்த்து கொள்ளலாம், அதெல்லாம் சாத்தியம்தான். எதுக்கு தொடர்ந்து நீங்க இப்ப நான் வந்து யாரையும் நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க அறிவு வளர்த்துக்கணும், பிறர் கேட்ட பதில் சொல்ல தெரியணும், அவ்வளவுதான். இப்ப நானும் அவ்வளவுதான் செய்ய முடியும். இல்லைன்னா விட்டுட்டு நான் போயிடணும், விட்டுட்டு போய் நான் தனிப்பட்ட முறையில செய்யணும். தனிப்பட்ட நான் விடுதலை அடைஞ்சிட்டு போக வேண்டியதுதான். அது வந்து அதோட நிறுத்திக்கலாம். அப்புறம் வந்து அடுத்த இந்த அதெல்லாம் பேச முடியாது. அப்ப அதனால என்ன பண்ணணும், இது கண்டுபிடிச்சு தர வேண்டியது நிறைய இருக்கு. இந்த மின்சாரத்தை கொண்டு வந்தாகணும், அது பேசியாகணும், உலகத்தை கொண்டுட்டு போகணுங்கிறது அந்த முயற்சியை தான் உட்காந்துருப்போம். அதுக்கு தான் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். காலையில் கூட கிட்ட 50 நிமிஷம் நானும் அவரும் பேசியிருக்கேன், என்ன பிரச்சனை இருக்குது அப்படி. நானும் சுந்தரும் பேசியிருக்கேன், அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன், நீங்க பாருங்க தெரியும். அதெல்லாம் பார்க்கணும், அது என்ன பேசியிருக்கு அப்படின்னு. அது பொறுப்பு உணர்ந்து மெல்ல மெல்ல செய்யணும். ஏன்னா ஒரு கல்லூரி பெண் ஒரு கல்லூரிக்கு போயிருக்காங்கன்னா அது முதல்ல அந்த சூழல் புரிஞ்சுக்கணும், தெரியும். ஆனா அந்த உங்களுக்கு தெரிஞ்சாலும் எடுத்து சொல்றதுக்கான சூழல் அங்க இருக்காது. ஏன்னா அது முழுக்க வேறுபட்ட நாடு, வேறுபட்ட கலாச்சாரம், வேறுபட்ட பண்பு, நேர் எதிரான பண்பு. யாருமே தெரியாது, கடின முயற்சி போடாதான்
முடியும். ஆஹ் அப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு காமிக்கும் பொழுதும் அது வித்தியாசமா இருந்தா மட்டும்தான். அப்ப நம்ம வித்தியாசமா இருக்குதுன்னு காட்டினா தான் அவங்களுக்கு புரியும். நம்மளுக்கு இல்லாத சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். சரி, இதெல்லாம் போக போகத்தான் வரும். நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆகையினால உலக மனித சமுதாயமாகிய நாம் மின்சாரம் போயிடுச்சு எடுத்தது. மின்சாரம் போயிடுச்சு. சரி, என்னுடைய என்னுடைய சில சிந்தனைகள் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 28ஆம் பாடத்துல அவர் சொல்றாரு, உலக மனித சமுதாயம் நாம் மொழியால், மதத்தினால், அரசியல் எல்லைகளால் பிரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது இயற்கையான பிரிவல்ல. இது ஏன் ஏற்பட்டது என்பது பத்தி, இதே எப்படி ஏற்பட்டுருச்சு, இந்த பிரிவுல இருக்கிறோம். இது நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இது இயற்கையின் பிரிவு கிடையாது. எதை பிரிச்சுட்டாங்க, நம்ம பிரிச்சுட்டாங்களா யாரும் நமக்கு தெரியாது. எப்படி புரிஞ்சு கிடக்குறோம், அதை ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நமக்கு தேவை உலகத்தின் முதல் மொழியான அந்த மொழியில என்ன இருக்கு, அதான் விஷயமே. மொழிப்பிரிவு 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 உலகத்தில் முதல் மொழியாக தமிழில், இது யாரும் மறுக்க இயலாத உண்மை. தமிழ் தான் உலகத்தினுடைய முதல் மொழி. தமிழ், இது யாரும் மறுக்க இயலாத நிலை. இதன் இனிமையால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறது. இதற்கு இனிமை என்ன இருக்கு, வாழ்ந்து வருகிறது. இயற்கையாக உண்டான இதில் சில குறைபாடுகள் இருந்தன. குறைபாடுகள் அதுலயும் குறைபாடு, இயற்கையில் இருக்கிறப்ப அதுலயும் குறைபாடு இருக்கிறது. குறைபாடு இல்லாத மொழி உலகத்தில் எதுவும் கிடையாது. ஆக எடுத்துக்காட்டாக குரங்கு என்று சொல்லுவோம். குரங்குன்னு சொன்னா முதல் கூ நல்லா சொல்லுவோம், இந்த கடைசி கூ வந்து இங்குன்னு சொல்லுவோம். இங்கு அப்படிங்கிறதுக்கு நாம வந்து பேசி பேசிதான் பழகி இருக்கோமே தவிர அது எப்படி சொல்லங்கிற எழுத்து வடிவீடு கிடையாது. இங்கு, சங்கு, மங்குன்னு சொல்றோம், தங்குங்கிறான், அங்கு அப்படிங்கிறான். ஆனா குரங்குன்னு சொல்லும்போது கூன்னு சொல்லி கடைசி குரங்குன்னு சொல்றது இல்ல, குரங்குன்னு தான் சொல்றான். அப்ப இது என்ன, இதுலயே சின்ன வேறுபாடு இருக்கு. அதாவது மூக்கொழியில சொல்றமே தவிர அதுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. ஆனால் தமிழிலிருந்து பிறந்த சமஸ்கிருதத்தில் அதுக்கு வந்து அந்த சொல்லோசை இருக்கு, அந்த எழுத்து வடிவம், அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் இருக்கு. அது எங்கேயே காப்பிடிச்சதுதான். எல்லாம் நம்ம இந்தியாவில இருந்து இருந்த தேவநாகரி மொழி காப்பிடிச்சதுதான். அதுக்கு உண்மை அதுக்கு வரி வடிவம் கிடையாது. அது மந்திரத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான். இப்ப அந்த எழுத்து சாய்ச்சாகான்னு சொல்லக்கூடிய எழுத்துல சமஸ்கிருத சொல் கிடையாது. வேற ஒரு மொழியிலிருந்து எடுத்துக்கிறத போட்டுக்கிறதா. அது சமக்கிறதுன்னு சொன்னாலும் கூட அது எடுத்துச்சு. ஏன்னா அதுக்கு சொந்த வடிவம் கிடையாது. சமக்கிறதுக்கு சொந்த வரி வடிவம் கிடையாது. தமிழுக்கு மட்டும்தான் வரி வடிவம், சொல் வடிவம் ரெண்டுமே இருக்கு. வரி வடிவம் இருக்கு, சொல் வடிவம் ரெண்டுமே இருக்கு. சரி, இதில் குறைபாடு தமிழிலிருந்து உண்டாகிய மொழியான சமஸ்கிருதம் என்று சொன்னாலே சரி செய்யப்பட்டது என்று பொருள். சமம் கிருதம்னாவே சமப்படுத்துதல் என்று பொருள். சமம் செய்தான் கிருதம்னு செய்தல். அப்ப அந்த சமஸ்கிருதம் என்று சொன்னாலே என்ன தெரியும், நேரடி பொருள் மொழியை குறிக்குதாங்கிறது என்பதை விட அதோட பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா சரி செய்யப்பட்டது என்று பொருள். அவ்வளவுதான். சமஸ்கிருதம் என்று சொன்னால் சரி செய்யப்பட்டது, அவ்வளவுதான். அப்ப சரி செய்யப்பட்டது எது, சமஸ்கிருதம். அதாவது கொஞ்சம் திருத்தி இருக்கிறாங்க. அதுல எல்லாம் தமிழ் இருக்கிற சின்ன சின்ன குறைபாட்டை சரி செய்யறதுக்காக இந்த மந்திரத்துக்காக உருவாக்கப்பட்ட மொழியாளர்கள் இதை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சித்தர்கள் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆதி சித்தர்கள். இதெல்லாம் எத்தனை ஆண்டு ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் எல்லாம் சித்தர்கள் வளர்த்துருக்குறாங்க. சித்தர்கள் கோடிக்கணக்கான நூல்கள் எழுதியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான நூல் எழுதியிருக்கிறாங்க, இலக்கிய நூல் எழுதியிருக்காங்க. அதுவக மருத்துவ நூல்கள், வேதியியல் நூல்கள் ஏராளமா இருக்கு. எல்லாம் புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நிறைய சித்த மருத்துவம் ஏராளமா இருக்கு. புரிந்து கொள்வது கடினமா இருக்கும், அவ்வளவு இருக்கும். அதுல அந்த சொல்ல நம்ம புரிந்து கொள்ள முடியாது. எல்லாம் பூமியில் இருக்கிற, அந்த பூமியில் இருந்து எடுக்கப்படுகின்ற இந்த தனிமங்கள், மூலிகைகள், இதை பற்றிய விண்வெளி எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஆனால் புரிந்து கொள்வதற்கு நம்மளால் முடியாது. நம்ம சோத்து பிண்டமா இருக்கலாம்னு புரிந்து கொள்ள முடியாது. சோறு, அது ஒரு வெக்கங்கட்ட சமூகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோறு, அவ்வளவுதான். சோறு தின்னு போட்டு அந்த போதையிலேயே இருக்க வேண்டியதுதான். இது அப்படிதான் இந்த மானங்கட்ட பொழப்பு தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இதுதான் அடிப்படை மானங்கட்ட பொழப்புன்னு பேரு. இந்த சோத்தனம் பறது ஒரு மானங்கட்ட பொழப்பு தான். அந்த மானங்கட்ட பொழப்புல இருந்து வெளியே வராத வரைக்கும் நமக்கு மானமே வேலை செய்யாது. சூடு சோரனே இருக்காது நமக்கு. என்னது, சூடு சோரனே இருக்காது. அதே நேரத்தில் அதை சாப்பிட்டு பார்க்கறது என்பதை விட அதவே பின்பற்றது என்பது இதுலதான் அந்த சாப்பிட்டு பார்த்தல் என்பதை விட அந்த சொரணகட்ட ஜென்மத்தில் இருக்கிறது என்பது. அப்ப நீங்க
நம்ம வேணும்னே நம்ம உடம்பு என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம அசுத்தம் பண்ணிக்கிறோம். அது கழிவாக மாற்றிக் கொள்கிறோம். இந்த கழிவுன்னு தெரிஞ்சு நம்ம கழிவுன்னு தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, இது நம்மள மாதிரி முட்டாள் இதுதான் சொல்லுவாரு. உணர்ந்து அதை கடைப்பிடிக்கலைன்னா அவனாட்டு முட்டாள் யாரே இல்லைம்பார். உணர்ந்து அதை கடைப்பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவனை போல ஒரு முட்டாள் என்பது வேறு. ரொம்ப முட்டாள் என்பது வந்து உணர்ந்து நீங்க மாறாம இருந்தாலோ, உணர்ந்துட்டு அதுவே செஞ்சாலோ உனையாட்ட முட்டாள் யாரும் இல்லை. ஓதி உணர்ந்து பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார்கள் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து எப்படி கேட்டா நாம அந்த மனம் பண்ற அட்டகாசம் தான். அந்த மனம் பண்ற அட்டகாசம். அதுக்கு அந்த அடங்காமை தான் காரணம். ஆமா, அடங்காமை, திமிரு, அந்த பணம் காசு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த திமிரு தான் நம்மகிட்ட இருக்குது. அந்த திமிரு அந்த உணவுப் பொருள் வாங்குற திமிரு இருந்தக்காக அது பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த திமிரு இல்லைன்னா அது ஒரு திமிரு தானே, ஆணவம் தானே. அங்கிட்டு இருக்கிறதுல நான் திம்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆணவம். அப்ப இந்த ஆணவத்தை நீங்க உணவுக்கு மேல இருக்கிற ஆணவத்தை ஒழிக்கலைன்னா அப்புறம் நீங்க எதை ஒழிக்க போறீங்க அப்படிங்கறதுல கேள்வி வரும். அது எல்லாத்துக்கும் வரும். இது எல்லாத்துக்கும் வரும். இப்ப எங்க வீட்டுக்காரிக்கு வரும், எனக்கும் வரும். அதெல்லாம் அவங்க பண்ணிக்க வேண்டியதுதான். யாரா இருந்தாலும் மரணம், யாரா இருந்தாலும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. யாரா இருந்தாலும் சுடுசொல் வாங்காம திருந்த முடியாதுங்க. சுடுசொல் வாங்காம திருந்த முடியாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு ஏன் சொல்லுவேன், அதே நான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு மனுஷனுக்கு தான் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. நம்மள வந்து மாடுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுறா அப்படிம்பாங்க. அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு தடவை சொன்னா அவன் புரிஞ்சுக்குவான். இல்லையா அவனை போட்டு மீதின்னு மிதிக்க வேண்டியதுதான். கடைசியில எங்க போறது, பழுது பார்க்க முடியாதவன்ட்டு போய் இந்த உடம்பு என் உடம்பு கெட்டு போச்சுன்னு கொடுக்க வேண்டிய, அவனுக்கு பழுதே பார்க்க தெரியாது, அவன்கிட்ட கூட கொடுக்க வேண்டியது என்ன, அவனுக்கு இந்த புலன்களை தாண்டது இல்லை. புலன்களை தாண்ட தெரியாது, சோத்தை மாத்த தெரியாது, எதுவும் தெரியாது. அறுவை சிகிச்சை வேணா பண்ணலாம்பா, அவ்வளவுதான். கடைசியில எங்க வருவான், அவனுக்கு தெரிஞ்சது சொல்லுவான், எனக்கு இது அறுவை சிகிச்சை செஞ்சு பார்க்கலாங்களா, நல்லாகுன்னு சொல்ல மாட்டான். அறுவை சிகிச்சை செய்து பார்க்கலாமா, எனக்கு கேரண்டிலாம் கிடையாது. உடம்பு ரிப்பேர் ஆன இது என்ன பெரிய ஒட்ட வைக்கிறதா, மறுபடியும் உருக்கி ஊத்துறதா, இரும்பா ஊருக்கு ஊத்துற செம்பு இரும்புனா கூட உருக்கி ஊத்தி மீண்டும் புதுசா ஆக்கலாம், அதுக்கும் செலவு பண்ணணும். இது என்ன சாதாரணமா அழுகி போனது இத்து போனது, இது செயற்கையா ஒட்ட வைக்கிறான். அது இயற்கையா ஒட்ட வைக்க தெரியாது, செயற்கையா ஒட்ட வைக்க பாக்குறாங்க. இதுதான். அப்ப தானாகவே அது பழுது நீக்குதுங்கிற அறிவு ஏன் இல்லைன்னா தெரியாது. இப்ப நீ சொல்லும் பொழுது எனக்கு ஒரு 50 விழுக்காடு நல்லா இருக்குங்கிறாரு, அதாவது பாதிக்கு பாதி நல்லா இருக்குன்னு வச்சுக்குமே, நல்லா அணங்காட்டுக்கிற அதை செய்யறாரு இவரு ராஜீவ் காந்தி. இது கொடுவ நோய் அல்லவா, அவரு இதே வேற எதுக்கு போயிருந்தா பணமும் போச்சு, அவ்வளவுதான். பணமும் போச்சு, நேர குடும்பம் நாசமாயிருக்கு, அவ்வளவுதான். மனசு போய் அவ்வளவு. அவர் தினம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கணும். அப்ப தொழிலுக்கு போறதா ஒன்னும் ஆகுது, எதுவும் கிடையாது. பணக்காரனுடைய வேலையை தினம் ஆஸ்பத்திரிக்கு போறதானே, பணக்காரனுடைய வேலை என்ன, தினம் ஆஸ்பத்திரிக்கு போற. சரி, நான் முடிச்சுக்கலாமா. ஆகையினால இங்க மனம் மாற, திருப்பி நம்ம அங்கதான் வர்றோம். என்னதான் பேசுறாரு, திருப்பி எங்க வேண்டிக்கிற மனம் மாறுனா எதுவும் நடக்காது. அப்ப மனம் மாறணும்னா அறிவில் தெளிவாகணும், அப்பதான் முடியும். ஆகவே உலக மாணவர்கள் படிப்பை சுமையாக குறைக்க, படிப்பு சுமை நிறைய மொழி கத்துக்கிறாலும் எந்த நன்மையும் கிடையாது. சும்மா மொழி கத்துட்டு என்ன பண்ண போறீங்க, எதை கற்றுக்கொள்ளணும் அதை கற்றுக்கொள்ளணும். ஆரோக்கியமே தெரியாத முன்ன. இப்ப நீங்க சொல்றீங்க குழந்தைங்க அது படிக்குது, இது படிக்குது, ஆங்கிலம் படிக்குது, ஹிந்தி படிக்குது, சமஸ்கிருதம், ஜெர்மனி படிக்குது, ஜப்பான், எந்த மொழியோட படிக்கிட்டு ஆரோக்கியத்தை பத்தி தெரியுமா, தெரியாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு மொழி படிக்கிறீங்க. இப்ப நம்ம ஆரோக்கியத்தை மலிவா கொடுக்குறோம், ஆனா அது ஆரோக்கியத்தை மலிவா, உலகத்துல சிறந்த படிப்பு மருத்துவம் சம்பந்தது சிறந்த படிப்பு இல்லையா. அப்ப எங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க, உலகத்துல தலை சிறந்த படிப்பு மருத்துவ படிப்பு தான். சரி, எங்க ஒருத்தராவது ஆரோக்கியமா இருக்கிறாங்களா, சரி. அப்படி கெட்டு போன ஆரோக்கியம் கெட்டு போனவன் வந்து ஆரோக்கியம் கெட்டு போச்சு, யார் போய் குணமாக்குறாங்க. அப்ப அவ்வளவுதான், வந்தது. ஆமா, ஏன்னா அந்த வித்தை தெரியலன்னா, ஒட்டடைக்க தெரியலன்னா அவ்வளவுதான். 2 பொருளை ஒட்ட வைக்க தெரிஞ்ச கொண்ட போனா ஒட்ட வச்சு கொடுத்துருவான். 2 பொருளை துண்டாகி போயிட்டு அதுக்குன்னு நிறைய வெல்டிங் பண்றான். அந்த எத்தனையோ வெல்டிங் முறை இருக்குது, ஒட்ட வைக்கிற முறை இருக்குது. அந்த ஒட்ட வைக்க தெரிய போய் நீ கொடுத்தீங்கன்னா அவ இப்படி பார்த்துக்கிட்டு இது ஒண்ணும் முடியாதுங்க, வேணா கொஞ்சம் பசை போட்டு ஒட்டிக்கலாம்,
இப்படித்தான் இந்த மருத்துவம் இருக்கிறது. ஏன்னா உயிர் இங்க பிரச்சனைனா உயிர், ஜீரண நீர், ரத்தம், பெருங்குடல் இதெல்லாம் சுத்தி சுத்தி வருது எல்லாமே. இதை நீங்க புரிந்து கொள்ள, ரத்தம், ஜீரண நீர், பசி, ருசி இதெல்லாம் சுத்தி சுத்தி திருப்பி திருப்பி ரத்தத்தையும் பெருங்குடலும் எடுத்துக்கிட்டே இருக்கும். எடுத்துக்கிட்டு அதோட வேலை அது பண்ணிட்டு தான் இருக்கும். அதோட வேலை பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்க மனசுல நினைச்சுக்கலாம் நம்மள என்ன பண்ணுது, நீங்க மனசுல நினைச்சுக்கிறதுல வேற, மனசுல நினைச்சுக்கிறதல்ல அது என்ன பண்ணி போடுதுங்களா அப்படின்பா, வந்தாத்தான் தெரியும். அப்புறம் அப்படி அப்ப கேட்டு பாருங்க, நம்மள என்ன பண்ணி போடு அப்படின்னு. அடேங்கப்பா, நம்மள என்ன பண்ணி போடு அப்படின்னு நினைக்கிறவங்க 99 பேர் இருக்காங்க, 100க்கு 100 பேர் அப்படித்தான் இருங்க. வந்ததுக்கு அப்புறம் மூடிட்டு ஓடுவான். வந்ததுக்கு அப்புறம் ஓட வேண்டியது. எங்க ஓடுவீங்க? ரிப்பேர் பண்ண தெரியாதவன்ட்டு ஓட வேண்டியது. எங்க போவீங்க? நோயே குணமாக்க முடியாது, ஏதாவது ஒட்ட வச்சுக்கலாம், இது இவ்வளவு பணம் கட்டு அப்படிங்கிற இடத்துக்கு தான் போவேன். மீண்டும் மீண்டும் அந்த கசாய கடங்கிறது போறேனே தவிர சித்தர்கிட்ட போக மாட்டான், இயற்கைவாதிட்ட போக மாட்டேன். இப்ப இயற்கைவாதிட்ட போனா மட்டும்தான் இது நீங்க குணமாக்க முடியும். இயற்கைவாதி மட்டும்தான் குணமாக்க முடியும். உங்கள் நோயை யார் குணமாக்க முடியும்? இயற்கைவாதி மட்டும்தான். இயற்கை உணர்ந்து அதன்படி வாழ்கின்றவனுக்கு மட்டும்தான் குணமாக்க முடியுமே தவிர மேற்கு நாட்டு மருத்துவத்தினாலேயோ மற்ற அறுவை சிகிச்சையாலும் குணமாக்க முடியாது. அதெல்லாம் தற்காலிக முன்னேற்றம் தவிர நிரந்தர முன்னேற்றம் கிடையாது, விடுதலை கிடையாது. இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். ஆகவே உலக மக்களின் படிப்பு சுமையை குறைக்க உலகத்தின் முதல் மொழியாக தமிழ் மொழி பேசும் மொழியாகவும், சமஸ்கிருதம் கம்ப்யூட்டர் மொழியாகவும், கணித மொழியாகவும் மாற வேண்டும். இடையில் வந்த மீதி எல்லா மொழிகளும் ஆங்கிலம் உட்பட அத்தனை மறைய வேண்டும்ங்கிறார். இதை இன்றைய பாடத்திட்டம். மீண்டும் இதை பத்தி அடுத்த வகுப்புல 4 மணி வகுப்புல பேசுவோம். சரிங்களா? நன்றி.